நிறைய ஆஃபர்ஸோட டிஸ்கவுண்ட்ஸோட வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நான் அள்ளிட்டேன், நீங்களும் அள்ளிடுங்க. வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த முயற்சிகளுடைய பயணம் 3440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அபாக் லாய்டு நிறுவனம் 2500 கோடி ரூபாய் முதலீடு, எடிபான் நிறுவனம் 540 கோடி ரூபாய் முதலீடு, ரோகா நிறுவனம் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக உறுதியளிச்சிருக்கு. இந்த நிறுவனங்கள் மட்டும் இல்லாம மற்ற நிறுவனங்களும் அடுத்தடுத்து எதிர்காலத்துல தங்களோட முதலீடுகளை மேற்கொள்வாங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாடு குறித்தும் கழக அரசு குறித்தும் உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு உள்ள நம்பிக்கையை இது காட்டுது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் பொருளாதார மேம்பாட்டையும் புகழ்ந்து உலக அளவில் முக்கிய பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியை நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. உற்பத்தி துறையில சீனாவுக்கு மாற்றாக இந்தியா கருதப்பட்டு வரும் இந்த வேளையில் அந்த உற்பத்தி துறையில் முந்தி செயல்படுகிற மாநிலமாக தமிழ்நாடு முன்னேறி வர்றதையும் பெரும் அளவிலான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய முதலீடுகள் பல தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதையும் அந்த செய்தி சுட்டி காட்டியிருக்கு. இந்தியா பயணிக்கக்கூடிய பாதையில் முந்தி பயணிப்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு தனக்குன்னு தனிப்பாதை ஒன்றை வகுத்து செயல்பட்டு வரதாகவும் முதல் பக்கத்தில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை போட்டிருக்கு. அதை பாராட்டியும் இருக்கு. இது போன்ற பாராட்டுகள் தான் எங்களை மேலும் உற்சாகப்படுத்தி செயல்பட வைக்குது. தமிழ்நாட்டை தொழில்துறையில் தலை சிறந்த மாநிலமாக உயர்த்தும் எங்க பயணத்துக்கு ஸ்பெயின் பயணம் மிக மிக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற அடுத்த பயணங்கள் திட்டமிடப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்ப வெளிநாட்டுகளுக்கு நீங்க பயணம் மேற்கொண்டு வரும் பொழுது முதலீடுகள் அதிக அளவில் ஈர்க்கப்படுது. இதற்கு அடுத்த கட்டமாக வேறு எதுவும் நாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குங்களா முதலீடுகள் ஈர்ப்பதற்கான? திட்டமிடும் போது உங்ககிட்ட சொல்லிட்டு செய்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நெருங்கி வர்றதுனால அதற்கு பிறகுதான் என்னுடைய பயணங்கள் இருக்கும். சார், நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்தியிருக்கிறாரு, பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அது தொடர்பாக அந்த நிகழ்வுலாம் நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் புரியாத புதிராக இருக்கு. சார், பிரைம் மினிஸ்டர் பேசும்போது 400 இடங்கள்ல கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷன்ல சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து சார்? மொத்தம் 400 தானா? 543 இடம் இருக்கு. அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் ஆச்சு. முதலமைச்சர் ஹிந்தி கத்துக்கிட்டாரா ஸ்பெயின்ல? முதலமைச்சர் ஹிந்தி தெரியாது பாரு. அதனால ஸ்பெயினுக்கு போய் முதலமைச்சர் ஹிந்தி எல்லாம் கத்துக்கிட்டு உடனே பிரதமர் அவர்கள் லோக்சபால பேசினாங்க, இன்னைக்கு ராஜ்யசபால பேசினாங்க. அப்ப ரெண்டையும் உட்காந்து முதலமைச்சர் பார்த்துட்டு பிரதமர் என்ன சொன்னாருன்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட நான் பார்த்தேன், சிரித்தேன், ரசித்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் ஸ்பெயினுக்கு போனேன், 10 நாள் இருந்தேன், 3440 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நான் வருமானம் கொண்டு வந்திருக்கேன். ஆனா எந்த நிறுவனம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறுவனம் எல்லாம் அவங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட். ஒரு நிறுவனமே ஒரு ஆண்டு புதுசா கேபிட்டல் எக்ஸ்பான்ஷன் பண்ணுவாங்க. இதற்கு ஒரு முதலமைச்சர் போகணுமா? ஒரு உதாரணம் சொல்றாங்கன்னா 2022 ஜனவரியில யோகி ஆதித்யநாத் அவர்கள் இங்க 2023 ஜனவரியில தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் யூபி நடந்த பொழுது 5 IAS ஆஃபீஸர் தமிழ்நாட்டுக்கு 10,000 கோடி ரூபாய் யூபிக்கு எடுத்துட்டு போனாங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ் தொழிலதிபர்கள் 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் யூபியில போட்டாங்க. இங்க நடந்துச்சு. நான் இன்வெஸ்டர் சமிட்டை பத்தியே பேசுனீங்கன்னா யூபி இன்வெஸ்ட்காரங்க இங்க வந்தாங்க. 5 IAS ஆஃபீஸர் 10,000 கோடி ரூபாய் தமிழகத்திலிருந்து யூபி கொண்டு போனாங்க. 3440 கோடி ரூபாய் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டுக்கு பணத்தை கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போகணுமா? 2 ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃபீஸர் போதாதா? 2 இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி போதாதா? அல்லது ஒரு டைரக்டர் போதாதா? ஆனால் முதலமைச்சர் அவர்கள் யாரை ஏமாற்றுவதற்கு இதை போல் பேசுகின்றார்கள் என்று தெரியவில்லை. இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும், முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போய் 2 வருஷம் ஆச்சு. 6000 கோடி வந்துச்சுன்னு இதே மாதிரி விமான நிலையத்துல இதே பத்திரிகையாளர் சந்திப்பு, இந்த பக்கம் பொன்முடி அண்ணன், இந்த பக்கம் துரைமுருகன் அண்ணன், வழக்கமா யாரு இடப்பக்கம் வலப்பக்கம் நிற்பாங்களோ அப்ப அப்படியே நின்னாங்க. 6000 கோடி சொன்னார். 2 வருஷம் ஆச்சு. 1 ரூபா வந்துச்சாங்கன்னா 6 ரூபா வந்துச்சாங்கன்னா. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பேசும் பொழுது உண்மை இருக்கும். முதலமைச்சராக பேசும் பொழுது அந்த வரி பணத்துல அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கார். துபாய்க்கு போன 6000 கோடி இல்லை, இன்னைக்கு ஸ்பெயினுக்கு போன 3440 கோடி ரூபாய் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டை இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியை அவங்க ரொட்டீன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா இந்தியன் எக்கானமி இஸ் க்ரோயிங் அட் 7.2%. 7.2% ஒரு எக்கானமி க்ரோ ஆகுதுன்னா இருக்கிற கம்பெனிகள் பணத்தை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால இது எல்லாம் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. சென்னையில் இந்த விடிய திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர்
அவர் தலைமையிலே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினீர்களே, அப்பொழுதே இவர்களை அழைத்து இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். இவரெல்லாம் யார்? ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். எடிபான் என்ற ஒரு கம்பெனி இந்தியாவில் 2013 துவங்கப்பட்டது. அது சென்னை திருச்சியில் இருக்குது. எங்க? சென்னையிலையும் திருச்சியிலையும் இருக்குது. 540 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஸ்பெயினில் போய் போடுறாரு. சென்னையில் திருச்சியில் இருக்கின்ற கம்பெனியை ஸ்பெயினுக்கு போக சொல்லி அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதே மாதிரி ஹைபாக் லாய்ட் 2003 இந்தியாவில் அந்த கம்பெனி இருக்குது. அது தூத்துக்குடியில் இருக்குது. 2500 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி. எங்க போய் போடுறாரு? தூத்துக்குடியில் இருக்கின்ற அந்த தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கு ஸ்பெயினில் போய் ஒப்பந்தம் போடுறார். அதே போல ரோகா 2011 அந்த தொழிற்சாலை தமிழகத்திலே தொடங்கப்பட்டு இன்னும் விரிவாக்கம் செய்யப்படுவதாக. அது எங்க இருக்குதுன்னா பெருந்துறையில் இருக்குது. பெருந்துறையில் இருக்கின்ற அந்த தொழிற்சாலை ஸ்பெயினில் போய் 400 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுறார் பாருங்க. இதையெல்லாம் வலைதளம் மூலமாக நீங்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல என்பதற்காகத்தான் இதை உங்களிடத்திலே நான் தெரிவிக்கின்றேன். ஆக இந்தியாவில் இருக்கின்ற நிறுவனம், தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிறுவனம் 20 நாளுக்கு முன்பு இங்கே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினால் அதிலேயே இங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு இவரெல்லாம் ஸ்பெயின் நாட்டிற்கு போக வச்சு அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இன்றைய நாடு திரும்பியிருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர். இவர் மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகங்கள், மிகப்பெரிய சந்தேகங்கள் எழும்பியிருக்கின்றன. இவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகவில்லை, தொழில் முதலீடு செய்வதற்கு போய்கிறார் மக்கள் பேசிக் கொள்கிறார். ஏன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு நிறுவனம் இங்கேயே தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திட்டு பொழுது இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு என்ன காரணம்? இதுதான் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம். வீட்டு மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும், அதுதான் அவருடைய எண்ணங்கள். ஆகவேதான் எல்லா துறைகளிலும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அனைத்து துறைகளிலும் ஊழல் நிறைந்து காட்சி அளிக்கின்றன. ஆகவே திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அப்பொழுது நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களே குறிப்பிட்டார். திரு சபரீஸ் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற செய்தியை அவருடைய அமைச்சரவையில் அமைச்சர் சொல்லிய கருத்து. திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மெத்த படித்தவர், பொருளாதார நிபுணர், நிதியமைச்சர். அவரே இப்படி வலைதள மூலமாக குறிப்பிட்டார் என்று சொன்னால் ஒரு அமைச்சர் சொன்ன கருத்தை புறந்தள்ளிவிட முடியுமா? சிந்தித்து பாருங்கள். ஆகவே மக்களிடத்திலே பெரும் சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே அப்படி 2 ஆண்டு காலத்திலே ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை வெளிநாட்டிலே சென்று முதலீடு செய்திருப்பார்கள் சந்தேகம் மக்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நிவர்த்தி செய்வது இந்த அரசுடைய கடமை, இந்த முதலமைச்சருடைய கடமை என்பதை நேரத்திலே தெரிவித்து